வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. 3 நாள் அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் இன்று காலை 10 மணி அளவில் காலாப்பட்டில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ் நாட்டிற்கான பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடவுலிட்ஸின் உடன் நடைபெற்ற உயர்மட்ட குழுவின் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து வெளியிடப்பட்ட கூட்டு அறிவிப்பில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு ஒருங்கிணைந்த மற்றும் நீடித்த அணுகுமுறையின் அவசியத்தை இரு நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன. சைப்ரஸ் பயணத்தை முடித்துக் கனடா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை கனடாவில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார். 2 நாள் பயணமாக அங்கு சென்றுள்ள பிரதமர் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக G7 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அழைக்கப்பட்டுள்ள பிற நாடுகளின் தலைவர்களுடன் முக்கிய உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார் என்றும் பல இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்கள் ஆன்லைன் சேவைகளை இலவசமாக பெறுவதற்கு EPFOவின் வலைதளங்களை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் என்றும் அங்கீகாரம் இல்லாத முகவர்களை அணுக வேண்டாம் என்றும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை குருமாம்பேட் தொழிற்பேட்டை, ராகவேந்திரா நகர், குருமாம்பேட் வீட்டு வசதி வாரியம், அமைதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், முத்தரையர்பாளையம், வழுதாவூர் ரோடு ஒரு பகுதி உள்ளிட்ட பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.